கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியில் குடிசை தொழில் போல் கூல்ட்ரிங்க் கடைகளில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெளியே கூல்ட்ரிங்க்ஸ் கடை, உள்ளே சரக்கு விற்பனை என மறைமுகமாக நடைபெறும் அத்துமீறல் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது இதில் ஸ்ட்ரேட்டாக வச்சா மாதிரியே பாட்டில் வரியை தூக்கி கொடுக்காது. எங்கே கொடுத்தாலும் வச்சு ஏன் வரக்கு இல்லை சத்தியண்ணா ஏன் வரக்கு என்ன அண்ணான்னு ஒன்றும் விളിച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ തമ്മിൽ என்ன போലുള്ള ஒரு மனுஷன் ஒன்று எனக்கு தெரியாது. இது கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மடிச்சல் செல்லக்கூடிய சாலையில் குளிர்பானங்கள் விற்பனை செய்யக்கூடிய 2 கடைகள் அமைந்துள்ளன. இந்த கடைகள் வெளியில்தான் குளிர்பானங்கள் விற்பனை செய்வது போல் காணப்படும். ஆனால் உள்ளே சரக்கு பாட்டில்கள் விற்பனை களை கட்டுவதாக பொதுமக்கள் பலரும் புகார் அளித்து வந்தனர். என்ன காரியம்? விளப்பாங்கரம் வந்தீரு ஆட்டோ தானே கொண்டாடுறேன். ஆட்டோ உங்களுக்கு ஓட்டத்தை கொண்டாடுறேன். எனக்கும் வேண்டாம் ஆட்டோ கொண்டாடுறேன். நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இங்கு வந்துதான் மேற்படி விஷயங்களை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. டாஸ்மாக் கடைக்கு கூட குறிப்பிட்ட காலக்கெடுக்கள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கடையில் 24 மணி நேர சரக்கு சேவை தங்கு தடையின்றி கிடைப்பதாக கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். இதனால் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் கூட பலரும் இங்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. மதுக்கடைகள், பார்கள் மூடப்பட்டால் இந்த கடைகளில் விற்பனை களை கட்டும் என்கின்றனர். இந்த பகுதியில் மது பிரியர்கள் அதிகாலை, நள்ளிரவு என்று தங்கு தடையின்றி மது வாங்கி பொது இடங்களில் வைத்தும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலும் எந்தவிதமான அச்சமுமின்றி மது அருந்தி செல்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் நடமாடக்கூடிய பொதுமக்கள் தாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாவதாக கூறுகின்றனர். இந்த மது விற்பனை குறித்து போலீசாருக்கு பலமுறை தகவல் தெரிவித்த போதும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். மேலும் காவல்துறைக்கு தகவல் அளித்த ஒரு சிலருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் யாரும் வெளிப்படையாக புகார் அளிக்க முன்வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே உயர் அதிகாரிகள் தாங்களாக முன்வந்து இந்த சட்டவிரோத மது விற்பனைக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் மறைமுகமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோ தானே கொண்டாடுறேன். ஆட்டோ உங்களுக்கு ஓட்டத்தை கொண்டாடுறேன். எனக்கும் வேண்டாம் ஆட்டோ கொண்டாடுறேன். ஆளுகளை கூட்டு அப்படி வந்து என்ன கூட்டிட்டு